மதுரை ஒத்தக்கடை பகுதியில் சாலையில் நடந்து சென்ற கர்ப்பிணி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் கீழே விழுந்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். நிச்சயமாக சாம். மதுரை நகர் பகுதியிலிருந்து புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய ஒத்தக்கடை கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இந்த பகுதியில் ஏராளமான கடைகளும் வணிக வளாகங்களும் இருக்கக்கூடிய வேளையிலே சாலையை கடப்பதற்காக அங்கு நின்று கொண்டிருந்த கர்ப்பிணி பெண் மீது அந்த வழியாக ஒத்தக்கடையை நோக்கி செல்லக்கூடிய ஒத்தக்கடையிலிருந்து மேலூர் நோக்கி செல்லக்கூடிய இருசக்கர வாகனம், பல்சர் வாகனம் என்று தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அந்த கர்ப்பிணி பெண் மீது அதிவேகமாக வந்து மோதியதில் பரிதாபமாக அவர் அங்கே கீழே விழுந்த காட்சிகளானது தற்போது அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி இருக்கிறது. சாலையை கடக்க முயன்ற கர்ப்பிணி பெண் மீது இருசக்கர வாகனம் அதிவேகமாக மோதிவிட்டு உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் கர்ப்பிணி பெண் கீழே விழுந்ததை பார்த்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் அவரை அனுமதித்திருக்கிறார்கள். மேலும் அவருக்கு தலை உள்பட சில இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருப்பதும் 4 மாத கர்ப்பமாக அவர் இருப்பதும் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. அந்த இடத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1 மாதத்திற்குள்ளாக 10க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள், குறிப்பாக இருசக்கர வாகன விபத்துகள் அடிக்கடி நடந்து வருவதால் அப்பகுதியிலே உடனடியாக தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும். அதே போன்று வளைவுகள் வரக்கூடிய பகுதியிலே சிமிக்கை என்று சொல்லக்கூடிய சிக்னல் போர்டு வைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடைபெற்றாலும் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் நடைபெறாமல் இருந்தாலும் இந்த விபத்துக்களை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.